ஆ என் பேர் நிதிஷ். இந்த மாதிரி சாலை பாதுகாப்பு மற்றும் இயற்கை வள பாதுகாப்புக்காக ஒரு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் கல்லார்லேருந்து குன்னூர் வரையும் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அப்துல் கலாம் மெமோரியல் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் சுவாசம் அவங்க எனக்காக ஃபுல் சேஃப்டி கொடுத்து மேலே முடியும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தராங்க. அவங்களுக்காக நன்றி. இங்கே வந்துட்டு வனவிலங்கு மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா மக்களுக்கும் போய் ஜாயின்ட் ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வரும்போது டபுள் ஹெல்மெட் அப்புறம் வந்துட்டு நல்லா பார்த்து வர்றதுக்காக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்துல் கலாம் மெமோரியல் ட்ரஸ்ட்டு குன்னூரில் இருக்கோங்க. நாங்கள் நிறையா பொது சேவைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறையா ஆதரவற்ற சடலங்கள் அப்புறம் ஆதரவற்ற மக்கள் எல்லாம் அரவணைச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் வந்து இந்த நேச்சுரலை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக நாங்கள் இந்த ரேலியை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை பாதுகாக்கணும், சாலைகளை பாதுகாக்கணும், இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள் இதெல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேலியை நிதின் அவர் தான் சிங்கிள் மேனாக இங்கே ரன்னிங் பண்ணுறாரு. நம்ம கல்லாறிலிருந்து குன்னூர் வரைக்குமே இவர் சிங்கிள் மேனாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுவாசம் அறக்கட்டளை மேட்டுப்பாளையம் அவங்க நமக்கு ஃபுல் சேஃப்டியாக அவங்களுடைய ஆம்புலன்ஸ் உதவியும் நமக்கு பண்ணியிருக்காங்க. இதனால மக்கள் இதை பார்க்கும்போது அவங்க ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய மெயின் மோட்டிவேஷன், மெயின் பிளானாக இருக்குது இதில். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம் எல்லாமே ஃபோனில். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக பார்த்துட்டு எங்களுக்கு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர்லேருந்து ஆஷிகா அவங்களும் எங்கள் கூட இன்னைக்கு கலந்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரு அவர் நிதிஷ் ரன்னிங் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆஷிகா அவங்க இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் பக்கம் அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்பவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து இன்னைக்கு சிங்கப்பெண்ணு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இன்னைக்கு அவங்க ரன்னிங் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு அது ரொம்பவுமே ஒரு பெரிய சந்தோஷம். இயற்கையை பாதுகாக்கணும், சாலையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான், சாலை விதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவேஷன். இங்கே நீலகிரிக்கு வர மக்கள் சீட் பெல்ட்டு பின்ன பிளாஸ்டிக் பாட்டிலுங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம். பைக்கில் வரவங்க டபுள் ஹெல்மெட், பின்னாடியும் ஹெல்மெட் போடணும், முன்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணுங்கிறத இது மூலமாக நாங்கள் அறிவிச்சுக்கிறோங்க. நன்றி. I am coming from Kunnur. This awareness is got from the Abdul Kalam Arakattai, and we have the natural awareness and the Vilipunarvu Otam. They gave ambulance safety for us and they are conducting it safely. I got interested by their status and I am going to join in this and I am starting my run now. அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாக 33 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. எதுக்காக நடைபெற்றதுன்னா, நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காகவும் சாலை பாதுகாப்புக்காகவும் அவர் பேரு நிதீஸ்வரன் என்பவரும் ஆஷிகா என்ற மாணவியும் கல்லார் பகுதியிலிருந்து நமது குன்னூர் பகுதி வரை மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை விழிப்புணர்வு ஓட்டத்தை வெற்றியாக பூர்த்தி செய்தனர். அவர்களுக்கு
குன்னூர் காவல்துறை நண்பர்களும் நமது சுவாசம் அறக்கட்டளை நண்பர்களும் பத்திரிகையாளர் நண்பர்களும் குன்னூரில் வரவேற்றனர். அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் முதல் நமது குன்னூர் வரை ஓட்டப்பந்தயம் அந்த வீரர்களுடன் நமது சுவாசம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து அவர்களை பாதுகாப்புடன் வழி நடத்தி வந்தனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த மாரத்தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ண அப்துல் கலாம் அறக்கட்டளைக்கும், அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளைக்கும் மற்றும் சுவாச அறக்கட்டளைக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ண வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க கூட்டத்துக்காக தேங்க் பண்ணுறேன். அப்புறம் பாதி தூரத்துக்கு மேலே என்னால் ஓடவே முடியல. என்னை இங்கே இவ்வளோ தூரம் கொண்டதுக்கு நான் பண்ண அந்த ப்ரேயரு, என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்தோட ப்ரேயரும் தான் காரணம். எனக்காக எங்கள் வீட்டில் இருந்து அப்புறம் நண்பர்கள் இவங்க எல்லாருமே எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்காக ப்ரேயர் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த அவேர்னஸ் எதுக்காக நாங்கள் ஓடுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இயற்கை பாதுகாப்பு தான். வர வர நம்ம ஊர்லேயும் நிறையா பில்டிங்ஸ் வருது, நிறைய வாகன பெருக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால வந்துட்டு பிளாஸ்டிக் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் நிறைய சுற்றுச்சூழல் மாசம் ஏற்படுது. நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் ஏதாவது இழந்துருமான ஒரு பயம் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நமக்கு கிடச்சதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போனோம்னா அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சாலை பாதுகாப்பு தான். சின்ன வயசுல எல்லாம் பைக் வாங்கிட்டு 100, 60 போயிட்டுருக்காங்க. அப்போல்லாம் இல்லாமல் கொடுத்துட்டு விதிமுறைப்படி வளைவில் முந்தாமல், அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துலலாம் டேப் பண்ணணும். சாலையை எப்போதுமே ரோட்டு ஓரத்தில் எல்லாமே வீசிட்டு போகிறது, அதெல்லாம் இல்லாமல் டபுள் ஹெல்மெட் கம்பல்சரியாக போட்டு வந்துட்டு நம்ம செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி ஒவ்வொருத்தர் கட்டுக்கிறோம். அதுக்காக தான் மெயினாகவே நாங்கள் அவேர்னஸ் ஓடிக்கிறோம். நாங்கள் ஓடுனது இப்போ எங்களுக்கு சக்ஸஸ் மீட்டு. எங்களுக்கு ரியல் சக்ஸஸ் மீட் எப்போனா, எப்போ எங்களுக்கு ஊரில் விபத்து மற்றும் இயற்கை வேலை பாதுகாக்க போகிறோமோ அதுதான் எங்கள் எல்லாத்துக்கும் சக்ஸஸாக இருக்கும். மட்டும் இல்லாமல் இங்கே கூட வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஒருத்தர் என்ன வர முடியல, அவர் வந்துட்டு வரலனாலும் அவர் மைண்ட் செட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. அவருக்கு தான் என்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னால் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். எங்கள் மாமாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.